அவங்க கூட கூட்டணி வச்சுக்கிட்டு பையனை எம்பி ஆக்கியிருக்காங்க. இவர் வந்து ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தார். இவங்க கட்சி சேர்ந்த ஒரு 2 பேருக்கோ 3 பேருக்கோ எம்எல்ஏ பதவி கொடுத்துருக்காங்க. அந்த நன்றி விசுவாசம் காரணமாக இவர்கள் எந்த தவறு செய்தாலும் அந்த தவறை எடுத்து குரல் கொடுக்காமல் கூடவே இருந்தார். அதாவது செஞ்சவற்று கலந்திருக்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாரடி கருணாங்கிற மாதிரி அவர் அங்க இருந்தார். இப்போ அவருடைய கொள்கைன்னா அந்த கடல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு வேணும், டாஸ்மாக் கடைகளை மூடணும் அப்படிங்கிற அந்த பழைய அவருடைய கோரிக்கையை வலியுறுத்தி அவர் நடைபெற வராரு. சரி, நீ மக்களுக்காக யோசிக்கிறேன்னா அந்த பதவி தூக்கி எறிஞ்சிட்டு மக்களுக்காக நிக்க வேண்டியது. அதை விட்டு நாங்க எப்படி போக முடியும்? இது என்ன பேச்சா இருக்கு? வாரிசு அரசியல் இருந்து தான் நாங்க கட்சி ஆரம்பிச்சோம். அது குறிப்பா தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினை வந்து வாரிசாக மறுபடியும் முதலமைச்சராக கொண்டு வர எதிர்த்து தான் நாங்க கட்சி ஆரம்பிச்சோம். எங்களுடைய பதவிக்காக அவர்கிட்டே போய் சரண்டர் அடிச்சு நாங்க பதவி வாங்கணும். அந்த பதவியை தூக்கி போட்டுட்டு நாங்க மக்களுக்காக வந்து நிக்கணுமா? என்னங்க இது? அப்புறம் இப்ப யாரை ஏமாத்துறதுக்காக இந்த நடைபயணம்? உங்களை ஏமாத்துறதுக்கு தான் சந்தேகம். இந்த 4 வருஷம் எங்க தூங்கிட்டு இருக்காரா? அந்த கோரிக்கை மறந்துருச்சா? கூட்டணி தருமாங்க, கூட்டணி தருமம். அப்ப என்னதான் நீங்க உங்க பார்வையில மக்கள் முழுக்க முழுக்க முட்டாள் தானா? அதை நான் வேற சொல்லணுமா? கோரிக்கை வந்து நியாயமானது, அதை நான் வந்து மாற்றுக்கிறது கிடையாது எனக்கு. ஆனால் அதை எதிர்த்தே அவர் ஒரு நடைபெற போறாங்கிறது வரவேற்கத்தக்க ஒன்று அப்படிங்கிறத நான் சொல்றேன். இவ்வளவு நாள் அவர் பண்ணலங்கிறது நீங்க வருத்தப்படுறீங்க, இப்ப மாதிரி பண்றாங்களேன்னு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்ப இவர் இத பண்றதுனால என்ன, யாரு ஏதாவது மாறிட போதா? ஸ்டாலின் பயந்து போய் நாளைக்கு டாஸ்மாக் கடையை மூடுறதுக்கு ஆர்டர் போடுவார் பாருங்க. வைகோபால் சாமி அவருடைய நடைபயணத்தை நீங்க சொல்றது வந்து இவருக்கு வேணா எக்ஸ்ட்ரா சீட்டு இவருடைய லாபத்துக்காக இதை பண்ற மாதிரி தான் இது தெரியுதே கண்டி, இவர் மக்களுக்காக பண்ற மாதிரி இல்லையே. அதாவது வைகோபால் சாமி அவர்களுடைய கோரிக்கையை ஸ்டாலின் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவருடைய கோரிக்கை என்ன? பூரண மதுவிலக்கு தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடையை மூடணும். அதை அவர் ஏற்றுக்கல அப்படின்னா திமுக வந்து தொடர்ந்து ஆட்சிக்கு வர முடியாது. வைகோபால் சாமி அவர்கள் உடனடியாக அவருடைய கூடாரத்தை காலி செய்து கொண்டு அதிமுக கூட்டணியில் போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. புரியுதா? அவருடைய நியாயமான கோரிக்கையை நீங்க இந்த தவறாக நடத்துக்கிறீங்க. இல்ல இல்ல, இப்ப ஏத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டா போதுமா? போதும், அவ்வளவுதான். அதை செயல்படுத்த வேணாம். அதை செயல்படுத்தல இவங்க கேட்க மாட்டாங்க. 4 வருஷம் அவங்க கூடவே இருந்து கூட்டணி தருவாங்க. நீங்க இது பேசிட்டு இருக்கீங்க.